நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ். ஸோ நேஷனல் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் எப்படி சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி நேஷனல் ஆர் கண்ட்ரி லெவல் மிடில்மேன் ஆர் ஆல்ரெடி டீல்ட் வித் இன் டீடைல் இன் தி ப்ரீவியஸ் பேராகிராஃப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயே நம்ம வந்து அந்த உள்நாட்டு அந்த பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய அந்த மிடில்மேனை பற்றி பார்த்தோம். தி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 subsystems. ஸோ இந்த இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரெண்டு வகையான சப்சிஸ்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன் இஸ் தே ஆர் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ உள்நாட்டு வழங்கல் வழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வெளிநாட்டு வழங்கல் வழி அப்படின்னு சொல்லக்கூடியது. டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின். ஸோ டொமஸ்டிக்னா உள்நாட்டுக்குள்ளார டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது, ஃபாரின்னா வெளிநாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டு வகையாக வந்து இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பிரிக்கக்கூடியது அப்படின்னு இந்த ரெண்டை தான் சொல்லலாம். தே ஆர் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்ட்ஸ். ஸோ அவங்கள யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுசஸ், எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்ஸ், ஸ்டேட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், லைசன்சஸ், ஃப்ரான்சைசிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இவங்க எல்லாருமே தான் நம்ம என்ன சொல்லலாம், அதாவது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மிடில். இவங்க தான் வந்து மிடில்மேனாக இருந்து செயல்படுத்துறாங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வழங்கல் வழியை தீர்மானிக்கக்கூடிய இந்த காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த சூட்டபிலிட்டி ஆஃப் எ சேனல் ஃபார் எ ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எஸ் ஃபாலோஸ். ஸோ அந்த வழங்கல் வழியை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொருளுடைய விநியோகக்கூடிய அந்த வகையில் அந்த எப்படி அந்த வழியை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதான் the factors determining the suitability of channel. ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு எப்படி வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே 1 by 1 பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த பொருளுடைய தன்மை, அதன் அடிப்படையில் வந்து நம்ம எப்படி பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சீசனல் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ லெஸ் லேயர் ஆஃப் மிடில்மேன். இந்த சீசனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருவகால உற்பத்தி பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம், சரிங்களா. தென் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் மேட் அக்கார்டிங் டு கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மே பி டெலிவர்டு டைரக்ட்லி. இந்த நான் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுகர்வோர் நிதி தேவைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயாரிக்கக்கூடிய அந்த மலிவான பொருட்கள் வந்து நேரடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நுகர்வோர்களுக்கு வந்து உடனே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆனால் பட் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த தரமான பொருட்களை பொறுத்த வரைக்கும் மே பி பாஸ்ட் ஆன் த்ரூ மிடில்மேன். இவங்க இதை வந்து மிடில்மேன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். தென் ட்ரக்ஸ் விச் ஆர் ஹெவிலி நீடட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் லெஸ் லேயர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட். ஸோ இதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் மூலமாக ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. த லைஃப் ஆஃப் பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ், அது எதெல்லாம் சொல்ல அப்படின்னா பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரக் மூலமாக வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே மிடில்மேன்ஸ் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ் இஸ் லிமிடெட் அண்ட் ஷுட் ரீச் தி கன்சியூமர் அட் த ஏர்லிஸ்ட். ஸோ ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணக்கூடிய, அதாவது ப்ரொடியூசர்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து கன்சியூமர்கிட்ட போய் ரீச் ஆகுது. அந்த மாதிரி பொருட்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ் அண்ட் மில்க். இதெல்லாம் வந்து சீக்கிரம் விரைவில் வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்கள். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரக் மூலமாக ஈஸியாக வந்து மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து உடனே வந்து கஸ்டமர் ரீச் ஆயிடுது. ஆனால் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ரெக்வயர் ப்ரீ சேல் அண்ட் போஸ்ட் சேல் அட்வைஸ் ஃப்ரம் டெக்னீஷியன்ஸ் ஷுட் பி டைரக்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பை ப்ரொடியூசர் ஆர் வித் மிடில்மேன். ஆனால் ஒரு சில பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு டெக்னிக்கல்ஸ் வேணும். ஸோ டெக்னீஷியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது உண்டான சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட வந்து கன்சியூமர்கிட்ட விற்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து மிடில்மேன் வந்து தேவைப்படுறாரு. அதான் சொல்கிறாங்க. தட் இஸ் ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின் சொல்லலாம். அடுத்து மார்க்கெட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மார்க்கெட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த சந்தையினுடைய தன்மை, அதை தான் நம்ம ஸோ சந்தையின் அடிப்படையில் பொருளை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். த சைஸ் ஆஃப் தி மார்க்கெட் ஃபார் தி குட் is a major factor while selecting the route for distribution of products. அந்த பொருளுடைய சந்தையின் அளவின் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதை தீர்மானிக்கக்கூடியது எப்படி அப்படின்னா த்ரூ அந்த பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் அளவின் அடிப்படையில்
அந்த மார்க்கெட் வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன் லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா ரெக்வயர்ஸ் மோர் மிடில்மேன். இதுவே புவியியல் அளவில் ரொம்ப பரந்த அளவில் விற்கணும் அப்படின்னு விநியோகிச்சோம் அப்படின்னா, விற்பனை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன தேவைப்படுது, அதிக எண்ணிக்கையிலான இடைநிலைகள் மிடில்மேன்ஸ் வந்து அதிகமாக வேணும். இதே மிடில்மேன் ஆர் நாட் ரெக்வயர்டு டு டிஸ்ட்ரிபியூட் ப்ராடக்ட்ஸ் இன் லிமிடெட் ஏரியா. ஒரு சில பகுதியில் மட்டும் பொருளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மிடில்மேன் தேவையில்லை. ஸோ நம்ம ஃபீல்ட் ரீதியாக நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நிறைய மிடில்மேன்ஸ் வேணும். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சேல்ஸ் பண்ணணும், ஒரு லிமிடெட் ஏரியா மட்டும் பண்ணணும் அப்படின்னா மிடில்மேன் தேவையில்லை. அடுத்தது நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ். அந்த நுகர்வோருடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அது எப்படி ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லார்ஜ் பர்ச்சேசஸ் மேட் பை ஃபியூ கன்சியூமர்ஸ் ரெக்வயர் சென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பொருள் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அந்த ஒரு சில சென்டர் மூலமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மூலம் சென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வாங்கிக்குவாங்க. இதே லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்கும்போது மேக்கிங் பர்ச்சேஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரெக்வயர்ஸ் மோர் மிடில்மேன். இதுவே இந்த பெரிய லெவலில் கன்சியூமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குறைந்த அளவிலான பொருட்களை மட்டுமே வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து மிடில்மேன்ஸ் வந்து வேணும். சரிங்களா? ஸோ பல்காக பண்ணுறவங்க சென்ட்ரலைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாமல் ஈஸியாக வாங்கி இது மிடில்மேன் தேவையில்லை. ஆனால் நிறைய கன்சூமருக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய மிடில்மேன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் சேல்ஸ் பண்ண முடியும். அடுத்தது மிடில்மேன் ஃபார் ஃபேக்டர். அந்த இடைநிலையர் காரணி அப்படின்னு சொல்லக்கூடியது மிடில்மேன் ஃபேக்டர் சொல்லலாம். பாருங்க, மிடில்மேன் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் ஹாவ் ப்ரொடியூஸ்டு மோர் சேல்ஸ் ஆர் வாண்டட் பை ஆல் ப்ரொடியூசர்ஸ். அனுபவமுள்ள இருக்கக்கூடிய அதிக அளவில் பொருளை வந்து விற்கும் திறமையுடைய இடைநிலைகள் மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உற்பத்தியாளர்கள்லாம் விரும்புவாங்க. சரிங்களா? தென் லாங் சேனல் நேச்சுரலி இன்க்ரீசஸ் த காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். அடுத்தது இந்த இடைநிலையின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எப்படி ஆகுதுன்னா பொருளுடைய அடக்க விலையும் என்ன ஆகும், அதிகரிக்க தான் செய்யும். ஸோ நிறைய நம்ம மிடில்மேன்ஸ் வச்சு இது பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளுடைய விலையும் வந்து அதிகரிக்க செய்யும். காஸ்ட் வந்து அதோட சேர்த்து வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. தி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் மிடில்மேன் ஷுட் பி கெப்ட் டு தி மினிமம். இதுவே குறைந்த அளவிலான எனக்கு நிலைகள் இருந்தால் மட்டுமே அந்த பொருளை வந்து விநியோகப்படுத்த வந்து முடியும். அடுத்தது பாருங்க, தி காம்படிட்டர் who is efficient in reducing distribution cost will sell more as his price tends to be lower. அந்த நம்ம அந்த காஸ்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விற்பனை விலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த காம்படிட்டரை என்ன பண்ணுறாங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான பொருளை வந்து விற்கிறாங்க. தென் மோர் தி மிடில்மேன் or lesser will be the level of control and more problems on the part of the producers. இந்த இடைநிலைகள் மிடில்மேன் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பிரச்சனையை வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தென் குவாலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் கேன் பி என்ஷூர்டு அண்ட் லாயல் கஸ்டமர் பேஸ் கேன் பி கிரியேட்டட் வித் லெஸ் மிடில்மேன். இந்த குறைந்த எண்ணிக்கையிலான அந்த மிடில்மேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தரமான நுகர்வோர் சேவையை வந்து கொடுக்க முடியும். தென் in some areas ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா there may be scarcity of right middlemen and in some other cases the policies of producers may be not acceptable to the middlemen. ஒரு சில பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இல்லாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற சில இடங்களில் உற்பத்தியாளருடைய அந்த பாலிசிஸ் அது வந்து மிடில்மேன்ஸ் வந்து ஏற்றுக்கிறதும் இல்லை ஒரு சில சமயங்களில். சரிங்களா? ஸோ நாட் அக்செப்டபிள் டு தி மிடில்மேன். அந்த கொள்கையை வந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாலிசிஸ் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இல்லை. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் தி மேனுஃபேக்சரர். கெப்பாசிட்டி ஆஃப் தி மேனுஃபேக்சரர் அப்படின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா அந்த தயாரிப்பாளருடைய திறமையை பொறுத்து இந்த ப்ராடக்ட் எப்படி ரீச் ஆகுதுன்னு பாருங்க. எ ஃபினான்சியலி ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் may select a high technology oriented channel which will reduce cost in long run. ஸோ அது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், அந்த ஃபினான்ஷியல் ரொம்ப யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரியான அப்போ அந்த நிதி வளம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டெக்னாலஜி உள்ள ஓரியன்டான சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அந்த காஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணி குறைச்சி வந்து விற்கிறாங்க. மேனுஃபேக்சர்ஸ் வித் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் மே ஓப்பன் டைரக்ட் பிரான்ச்சஸ் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்
where there is more sales. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸில், டவுன்ஸில் அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிச்சு அதன் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. They can also provide more services accepted by consumers. அந்த நுகர்வோர் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான அந்த தரமான சேவையும் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. Small and medium producers requires the service of middlemen for selling their products. அந்த சிறிய அந்த நடுத்தர ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ண இந்த மிடில்மேன்ஸுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. A producer offering wide range of products can have a long channel as he can defray the cost of distribution over more number of products. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரே உற்பத்தியாளருடைய அந்த உற்பத்தி பல்வேறு வகையான அந்த உற்பத்தி பண்ணுறாங்க அவனுடைய உற்பத்தி பொருட்களை சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவிலான அந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தேவைப்படுது. லாங் சேனல்ஸ் வந்து தேவைப்படுது, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ என்ன, ப்ரொடியூசர், ஸோ மிடில்மேன்ஸ், ஹோல்சேலர், டீல்சேலர், அதுக்கு இருக்கும் கன்சியூமர், இந்த மாதிரி போய் ரீச் ஆக வேண்டியது. இதே இந்த விநியோக செலவை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செலவை எப்படி காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை அந்த விநியோக செலவை வந்து பல்வேறு பொருட்கள் வந்து பகிர்ந்து கொள்றதுனால அந்த காஸ்ட் ஆஃப் அந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சமாளிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன, ஒரு மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமர்கிட்ட போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஸோ நிறைய சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்குது. ஸோ அதை அந்த காஸ்ட் வந்து எப்படி குறைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ அந்த காஸ்ட்டில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செலவு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த நிறைய ப்ராடக்ட் மேலே அந்த காஸ்ட்டை இது பண்ணி ஸோ சமாளிச்சுக்கிறாங்க. அடுத்தது காஸ்ட் அண்ட் டைம் இன்வால்வ்டு இன் தி சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த வழங்கலுடைய காஸ்ட் அண்ட் டைம், செலவும் அதனுடைய நேரமும் பாருங்க. தி சேனல் காஸ்ட் ஷுட் கோ அலாங் வித் தி குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை மிடில்மேன். இடைநிலையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிடில்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வழங்கக்கூடிய அந்த தரமான சேவையுடனும் அந்த வழங்கல் செலவின செலவினமும் ரெண்டுமே தொடர்புடையது. பாருங்க, இந்த சேனல் காஸ்ட் ஷுட் கோ அலாங் வித், ஸோ அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட சேர்த்துருக்கு. ஆர்டினரி கூட்ஸ் ஆர் ரூட்டட் through economical channel even though the time taken by the channel for delivery is more. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் அந்த சிக்கனமான விலையில் கரெக்டான டைமில் நுகர்வோர் வந்து போய் கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறத அந்த டைம். ஸோ அப்போ டைமும் காஸ்ட்டும் வந்து அந்த வழங்கல் வழியின் மூலமாக தீர்மானிக்கப்படுது. அடுத்தது சர்வீசஸ் ரெக்வயர்ட் அலாங் வித் ப்ராடக்ட். அந்த பொருளுக்கான அந்த சேவையினுடைய தேவை கட்டாயம் வேணும் இல்லைங்களா. சர்வீஸ் ரெக்வயர்ட் அலாங் வித் தி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட நம்ம சேல்ஸ் பண்ணுறதோடு இல்லை, அதனுடைய சர்வீஸும் வந்து மிக முக்கியமான ஒன்று. பாருங்க, மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் விச் நீட் டு பி இன்ஸ்டால்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஷுட் பி சோல்டு வித் ஷார்ட்டர் சேனல். அந்த மிஷினரியை வந்து நம்ம மிஷினரியோ எக்யூப்மெண்ட்டோ அதை என்ன கரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் அதை ஆப்ரேட் காண்பிக்கும் பொழுது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது, இந்த மாதிரியான சேவைகள் வந்து கட்டாயம் வந்து தேவைப்படுது. யாரும் சேல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான செயல்களை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கல் சர்வீசஸ் கேன் பி ப்ரொவைடட் பை மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் பை தயர் ட்ரெயினட் டெக்னீஷியன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெக்னீஷியன்ஸ் மூலமாக தான் அந்த சர்வீஸை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. therefore a shorter channel is preferred for sales. ஆக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டர் சேனல்ஸ் தான், அதாவது அந்த உற்பத்தியாளரால் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப டெக்னீஷியன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவையான தொழில் வழியாக இந்த போதுமான அளவு அந்த சேனல்ஸ் வந்து பொருட்களுக்கு வந்து போதுமான லெவலில் ஷார்ட்டராக வந்து போய் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன, மேனுஃபேக்சரரும் கன்சியூமரும் இடையில அந்த டெக்னீஷியன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அந்த சர்வீசஸும் கூட ஈஸியாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. தென் லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராடக்ட். லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராடக்ட் என்ன, அந்த பொருளுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது நம்ம லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். an established product can select an ordinary channel. ஸோ அதாவது ஏற்கனவே அந்த சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த பொருளாக இருந்தது அப்படின்னா அதுக்கு சாதாரணமான வழங்கல் வழியே ஆர்டினரி சேனலே போதும். பட் a new product, புது ப்ராடக்ட் வெளியிடணும் அப்படின்னா entering into the market should be carefully promoted by experienced middlemen.
ஆக புது பொருளை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது மார்க்கெட்டில் போய் ரீச் ஆகும்.